இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல பார்க்குறவங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி செய்கிறப்போ எங்களுடைய எல்லா தொகுப்புகளையும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி உங்களை வழிமுறைப்படுத்திக்கலாம். அன்புள்ள நேயர்களே வணக்கம். நாம் இப்போ இந்த வார ராசி பலனை பார்க்கலாம். இந்த வாரம் அப்படிங்கிறப்போ அதாவது ஜனவரி 14, 15, 16, 17, 18, 19, 20 இந்த 7 நாட்கள் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்மளுடைய ராசிகளுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் நமக்கு நன்மைகளை கொடுக்குமா அல்லது பாதிப்புகளை கொடுக்குமா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். பாதிப்புகள் அப்படிங்கிறது நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக அல்ல, நம்மளுடைய கர்மங்களை தீர்க்கிறதுக்காகத்தான். நாம் செய்த ஊழ்வினை கர்மங்கள் நம்மளை விட்டு விலகணும்னா அதற்குண்டான பரிகாரங்களை நம்ம செஞ்சு தான் தீரணும். அதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள். இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட 1000 ரூபா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை திருப்பி தர வரைக்கும் நீங்கள் கடன்காரன் தான். திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கும் உங்களுக்கும் உள்ள சம்பந்தம் முடிஞ்சுது. அவர்கிட்ட நீங்கள் வரவு செலவு நட்பு முறையில் பழகலாமே தவிர மேற்கொண்டு வரவு செலவு அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அதே போல தான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள பந்தம்ங்கிறது நம்மளுடைய கர்மாக்களை கழித்து நம்மளுடைய ஆத்மாவை புனித ஆத்மாவாக மாற்றி அதன் பிறகு அவர்கிட்ட நம்மளை கூப்பிட்டுக்கிறது தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது. சரி, இப்போ நாம் இந்த வாரத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் ஓடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு திங்கட்கிழமை மத்தியானம் 12:53 வரைக்கும் நமக்கு ரேவதி நட்சத்திரம். ரேவதியிலிருந்து உங்களுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 8 நட்சத்திரமும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. இவங்க நம்மளை எப்படி ஆள போகிறாங்க, நமக்கு என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகிறாங்க, இல்லை நம்மளுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணி நமக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். அதாவது மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு விரயங்கள் சிலது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத அலைச்சல்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்த்துக்கங்க. தேவையான செலவுகளை செய்யுங்க, தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்கங்க. பண விஷயங்களில் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால் பார்த்து உஷாராக இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் சமாளிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். காரணம், நம்மளுடைய ராசியாதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கார். பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அவரே விரையாதிபதியாகவும் வந்து உங்கள் ராசிக்கு 8ல் அமர்ந்திருக்காரு. அப்போ நாம் பார்த்து கவனமாக இருக்கணும். அதேமாரியே தன சப்தமாதிபதி அப்படிங்கிற சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு 8ல் தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ 3-4 கிரகங்கள் மறைஞ்சிருக்கிறதுனால நம்மளுடைய பலம் குறையும். அதனால் அதற்கேற்றாற்போல் நாம் பார்த்து நடந்துக்கணும். உங்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு சனி ஞாயிறு 2 நாள் உங்களுடைய காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும். உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும். அதனால் அதற்கேற்றாற் போல உங்களுடைய செயல்பாடுகளை அந்த கிழமைகளில் மாற்றி வச்சுக்கங்க. நமக்கு சனி ஞாயிறு சாதகமான நாட்கள், திங்கள் டு வெள்ளி சுமாரான நாட்கள். இந்த சுமாரான நாட்களில் எந்த வேலைகளை செய்யணும், எதை வேண்டாம், முக்கியமான வேலைகள், இதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை சனி ஞாயிறுக்கு மாற்றிக்கங்க. திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமையில் அந்த காரியங்களை செய்யாதீங்க. மாமூலாக அன்றாடம் செய்கிற காரியங்களை கூட பார்த்து கவனமாக யோசித்து
திங்கள் டு வெள்ளிக்குள்ளே செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் அமையும். எனவே இந்த வாரத்தை பார்த்து கவனமாக செயல்பட்டு கொண்டால் நமக்கு இந்த வாரம் ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். அதே போல் மாணவ மாணவிகளும் கல்வியில் சிரத்தை எடுத்து படித்தாதான் நல்ல பெயர்கள் வாங்க முடியும், நல்ல மதிப்பெண்களும் வாங்க முடியும். அதே போல் அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, இன்னும் பல துறைகளில் பதவிகளில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் திங்கள் டு வெள்ளி அவங்கவங்க வேலையில் கவனமாக செயல்பட்டுக்குங்க. இல்லைன்னா உங்கள் வேலைகளில் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி பிரச்சனைகளை உங்களை இழுத்துட்டும். அதனால் கவனமாக எச்சரிக்கையோடு பார்த்து நடந்து கொள்ளக்கூடிய வாரம் இந்த வாரம். சனி ஞாயிறு உங்களுக்கு உகந்த நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. அவரை வழிபடுறப்போ உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு அதாவது தை மாதம் நமக்கு பிறக்க போகுது. அதாவது 15ஆம் தேதி ஆங்கில தேதியில் 15ஆம் தேதி தை 1 பிறகுது. நமக்கு பொங்கல் ஆரம்பம். எனவே அதற்கேற்றாற்போல் நாம் பார்த்து நடந்துக்கணும். எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இல்லாட்டி நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து முடியும். சூரியன் மகர ராசிக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 10ல் ராஜகிரகம்ங்கிற சூரியன் வந்து அமர்றப்போ நமக்கு யோகமான பலன்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அவர் வந்து உட்கார்றது பகை வீடாக இருந்தாலும் தன் மகன் வீடு தான். அங்கே அவருடைய நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அப்புறம் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். அதன் பிறகு செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில். ஸோ இந்த 3 நட்சத்திரமும் அவரை பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல. அதனால் அவர் உங்களுக்கு ஏற்றாற்போல் நல்ல முறையில் பயன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். எச்சரிக்கையோடு நடந்து கொண்டால் இந்த வாரம் ஒரு சுமாரான வாரமாக மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் திருநாளில் நல்ல முறையில் எல்லோரும் பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க. இப்போ நம்ம ராசி பலன்களை பார்ப்போம். உங்களுக்கு இந்த வார ஆரம்பம் அப்படிங்கிறது நல்ல முறையில் இருக்குது. அதாவது திங்கட்கிழமையிலிருந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களும் ஓரளவுக்கு, அதாவது மேக்சிமம் திங்கட்கிழமை பரவாயில்ல, செவ்வாய் புதன் சுமாராக இருக்கும். வியாழன் வெள்ளி கொஞ்சம் சுமாராக இருக்கும். சனி ஞாயிறு கொஞ்சம் சிரமத்தின் பேரில் செல்லும். காரணம் என்னன்னா இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள். தீமைனா பாதிப்பு இல்லை, நம்ம நேரம் சரியில்லாதப்போ நம்ம போகிற காரியங்கள் தடைபடும், தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும். அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விலகிக்கணும். விலகிக்கிறப்ப நம்மளுடைய சூழ்நிலைகளை இறைவன் நம்மளை அந்த பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றி விடுவார். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அஷ்டமச்சனையில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. குரு பகவான் 7லேருந்து உங்கள் ராசியை பார்க்கறது உங்களுக்கு ஒரு சிறப்பு. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து கரையேறி மீண்டு வந்துடுவீங்க. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் 11ல் இருக்கிறாரு. சூரிய பகவானும் உங்களுக்கு 15ஆம் தேதி அதாவது ஜனவரி 15 மகர ராசிக்குள்ளே சஞ்சாரம் பண்ணிடுவார். 8ல் மறைஞ்சிருந்த சூரியன் 9க்கு போகிறப்போ தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையும் விலகி நமக்கு நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாரு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், பண கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவு நிலைகளில் குழப்பங்கள், பிரச்சனைகள், இது எல்லாமே இன்னும் 1.5 வருட காலங்களுக்கு இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இதை போட்டு உழப்பிக்கிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கிறத விட நம்மளுடைய காரியங்களை நாம் பார்த்து கவனமாக செய்கிறப்போ, ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப யோசித்து தான் முடிவெடுக்கணும். அப்படி எடுக்கிறப்ப நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் சமாளிக்கக்கூடிய திறனை இறைவன் நமக்கு கொடுப்பார். எனவே இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான வாரம்தான். பண விஷயங்களில், குடும்ப விஷயங்களில், மற்றவர்கள்ட்ட பழகிறதுல, வண்டி வாகனங்களில்,
எல்லா விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். குழந்தைகளையும் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய அது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், அதாவது எல்கேஜிக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால பார்த்து கவனமாக செயல்படணும். எனவே ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையோடு இந்த வாரத்தை தாட்டிக்குங்க. பண விஷயங்களில் கரெக்டாக நடந்துக்குங்க. யாருக்கிட்டையும் புதுசாக கடன் வாங்காதீங்க. இந்த வாரத்தில் வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும். ஸோ கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து யாருக்காகவும் போடக்கூடாது. வண்டி வாகனங்கள்லேயும் கவனமாக இருந்துக்குங்க. இறை வழிபாட்டோடு இந்த வாரத்தை தாட்டிக்குங்க. நீங்கள் இந்த வாரத்தில் அம்பாளை வழிபடுங்க. அம்பாளை வழிபடுறப்போ உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அந்த அம்மனாகப்பட்டவங்க தீர்த்து வைப்பாங்க. மாணவ மாணவிகளும் கல்வியில் மிக கவனத்தோடு படித்தா தான் தேர்ச்சியாக முடியும். அதனால் எச்சரிக்கையோடு இருந்துக்கங்க. அதே போல் அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், அதே போல் காவல்துறையில் இருக்கிறவங்க, இன்னும் பல துறைகளில் பதவிகளில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் அவர்கள் பார்த்து கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் இது. எனவே எச்சரிக்கையோடும் கவனமாகவும் செயல்பட்டு கொள்ளுங்கள் இந்த வாரத்தில். அடுத்து மிதுனராசி. மிதுனராசிக்காரர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த பொங்கலை நல்ல முறையில் சிறப்பாக கொண்டாடுங்கள். இப்போ நம்ம ராசியினுடைய பலன்களை பார்ப்போம். உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான வாரம்னு சொல்லலாம். திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சாதகமான எல்லா காரியங்களும் நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். சுப விரயங்களும் ஏற்படும். தொழில் அபிவிருத்தி அடையும். தொழில் கூட்டில் இருந்த பிரச்சனைகள் விலகி போகும். கணவன் மனைவி உறவு நிலைகளில் இருந்த பாதிப்புகளும் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளாக தீர்ந்து அவங்க ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பாராத வரவுகள், எதிர்பாராத மாற்றங்கள், எதிர்பாராத தொழில் அபிவிருத்திகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்காங்க. இருந்தாலும் சனி பகவான் 7லையும் குரு பகவான் 6லையும் இருக்கிறது ஒரு தப்பு. அதேமாரியே சூரிய பகவான் 15ஆம் தேதி ஜனவரி 15 பொங்கல் அன்னைக்கு மகர ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வார். அப்போ உங்கள் ராசிக்கு அவர் 8ஆம் இடத்துக்கு போவார். ஸோ உங்களுடைய திருவிக்ரம ஸ்தானாதிபதி அப்படிங்கிற சூரிய பகவான் 8ல் போய் மறைகிறாரு. ஆனால் சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் மறைவிட தோஷங்கள் கிடையாதுன்னு ஒரு முறை இருக்குது. இருந்தாலும் அவர் உங்களோட ராசிக்கு 8ல் இருக்கிறதுனால அரசாங்க பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் வரலாம். உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு சிறு தடைகள் வந்து அப்புறம் அது நிவர்த்தியாயிரும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ல் இருந்தாலும் அவருடைய ஸ்தானத்துக்கு 6ல் தான் இருக்கார். ஸோ உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் 6ல் இருக்கிறதுனால அந்த 3ஆம் இடத்துக்கு உண்டான சாதகமான விஷயங்களை செஞ்சு கொடுப்பார். 8ல் மறைஞ்சதுக்காக ஒரு தடை. அதே தன்னுடைய ஸ்தானத்துக்கு 6ல் இருக்கிறதுனால வளர்ச்சிகளையும் கொடுப்பார். அதனால் எந்த விஷயத்தையும் துவண்டு போய் முடங்கி உக்காந்துடாதீங்க. நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருங்க. நிச்சயமாக உங்கள் காரியம் அனைத்தும் வெற்றி அடையும். சனி ஞாயிறில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள்லேயும் கவனமாக இருந்துக்கணும். அப்படி இல்லாட்டி அதில் சில குழப்பங்கள் வரலாம். ஆயுதங்களை பயன்படுத்துகிறப்ப கவனமாக இருக்கணும். அதில் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே எச்சரிக்கையோடும் கவனமாகவும் செயல்பட்டு கொள்ளுங்கள். சனி ஞாயிறில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை தாராளமாக நீங்கள் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எடுக்கலாம். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த வாரத்தில் மாணவ மாணவிகள் நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அதே போல் காவல்துறையில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, இன்னும்
பல துறைகளில் பதவிகளில் இருக்கிறவங்களும் சரி, பணியில் இருக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் உள்ளது. அதை நல்ல முறையில் பயன்படுத்தி செயல்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். அவரை வழிபடுங்க. வெங்கடாஜலபதியை வழிபடுறப்போ உங்களுக்கு உங்களுடைய காரிய தடைகள்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். எனவே இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுனராசிக்காரர்கள். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம்னே சொல்லலாம். திங்கள் டு வெள்ளி நீங்கள் நினைச்ச வாக்கில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எல்லாருக்குமே அவரவர் செயல்பாடுகள்லையும் அவங்களுடைய ஆசைகள்லையும் தடைகள் வர்றது அப்படிங்கிறது இயற்கை. ஆனால் நமக்கு கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக உட்கார்றப்போ நம்மளுடைய காரியங்கள் கண்டிப்பாக நடந்தேறும். அதனால் இந்த வாரத்தில் மனம் துவளாமல் உங்களுடைய எல்லா செயல்களையும் நல்ல முறையில் செயல்படுத்துங்க. அப்போ உங்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் வெற்றியடைய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும். அதே போல வெளியூர் வெளிநாட்டவருடைய பழக்க வழக்கங்கள், அதன் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள், தொழில் அபிவிருத்தி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் உருவாகும். எனவே இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. எதிர்பாராத லாபங்களும் கிடைக்கும். இதுவரை முடங்கி கிடந்த பிரச்சனைகள் எல்லாம் துளிர்விட்டு எழுந்து உங்களுக்கு அது நன்மையை சேர்க்கும். அப்பா, இந்த பிரச்சனை ஒரு வழியாக நமக்கு தீர்ந்துதுடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு பெருமூச்சோடுற அளவுக்கு நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் இருக்குது. அதேமாரியே பொங்கல் பண்டிகையும் இருக்கிறதுனால பொங்கலையும் நல்ல முறையில் நீங்கள் செயல்பட அதாவது செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லுவோம் உங்களுக்கு. அதனால் பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க. இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. இது உங்களுக்கான வாரம். அதனால் இந்த வாரத்தில் உங்களுடைய அத்தனை செயல்பாடுகளையும் வெற்றிகரமாக செய்து கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளும் நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கங்க. அரசியல்வாதிகள், காவல்துறையில் இருக்கிறவங்க, பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகளில் பதவிகள்லையும் பணியிலையும் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள். நீங்கள் எதிர்பார்த்தது அப்படியே நடந்தேறும். என்ன எதிர்பார்த்து எந்த ஆசையோடு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களை வந்து அடையும். உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சனி ஞாயிறு உங்களுடைய விரயராசியாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த விரயங்களும் நடக்கலாம், எதிர்பாராத விரயங்களும் நடக்கலாம். அதனால் அந்த நாட்களை மட்டும் பார்த்து கவனமாக செயல்பட்டு கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாரமே. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு தமிழ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அதாவது இன்றைய நாள், அதாவது திங்கட்கிழமை மத்தியானம் 12:53 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமமும் அஷ்டமி நவமியிலே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் பயப்பட தேவையில்லை. மத்தியானம் 12:53 சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. அதன் பிறகு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், திங்கட்கிழமை மத்தியானம் 12:53 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் தெய்வ அனுகூலம் உண்டு, இறைவனுடைய அனுகிரகமும் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையும். உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் வரும். புது உறவுகளினுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். தொழிலையும் சரி, உறவு முறைகள்லையும் சரி, புது நபர்களால், அந்நிய நபர்களால் அல்லது அந்நிய நாட்டவரால் உங்களுக்கு புது பழக்கங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் உங்களுடைய தொழில் அபிவிருத்தியாகி உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருப்பதால் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக எடுத்து செயல்படுத்தி வெற்றியடைந்து கொள்ளுங்கள்.
இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம் என்பதால் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போய் வாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் உகந்த பலன்களும் நடக்கும். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு 15ஆம் தேதி அவர் மகர ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் ராசி அதிபதி 6ல் போய் உக்காடுறப்போ அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். செவ்வாய் 8ல் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால சிறு சிறு சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள், நம்மளுடைய முயற்சிகளில் தடைகள் இதெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த செவ்வாய் பகவானுக்கு சூரியன் 11ல் வந்து அமர்றதுனால இதுவரை செவ்வாய் தடுத்து வச்சிருந்த காரியங்களை எல்லாத்தையும் சூரிய பகவான் உடைச்சு விட்டு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம் என்பதால் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் எடுக்கலாம். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு நிலைகள் மேம்படும். அதனால் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. மாணவ மாணவிகளும் கல்வியில் சிரத்தை எடுத்து படிக்கிறப்போ நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறலாம். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, பதவிகளில் இருக்கிறவங்க, பல துறைகளில் பதவிகள்லையும் பணிகள்லையும் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு பொன்னான வாரம். அதனால் அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு என்னென்ன செயல்பாடுகள் நடந்தேறணும் என்று இருக்கிறதோ அதை நீங்கள் அதுக்குண்டான முயற்சியை எடுக்கிறப்போ அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றியடையும். இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க, முருகரை வழிபடுங்க, நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானையும் வழிபடுங்க. ஏன்னா குரு பகவான் 4ல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் சிறு தடைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குரு பகவான் 4ல் உங்களுக்கு விசாகம், அனுசம், கேட்டை அப்படிங்கிற 3 நட்சத்திரத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஒன்றும் நம்மளை வந்து அடையாது. இருந்தாலும் இறை வழிபாடுங்கிறது எல்லோருக்குமே இயற்கையான ஒரு விஷயம். கடவுளை நம்பி கடவுளை எண்ணி நம்மளுடைய செயல்களை ஆரம்பிக்கிறப்போ அது நிச்சயமாக நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான வாரமே. அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போது உங்கள் ராசியினுடைய பலனை நம்ம பார்ப்போம். உங்களுக்கு திங்கட்கிழமை மத்தியானம் 12:53 சந்திராஷ்டமம் ஆரம்பம். திங்கட்கிழமை மத்தியானம் 12:53 ஆரம்பித்தா புதன்கிழமை நைட்டு 8 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த பொங்கல் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் தான் ஓடுது. அதனால் பார்த்து கவனமாக செயல்படுங்க. சந்திராஷ்டம காலங்கள்ங்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும். அப்போ யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாம், விவாதங்கள் பண்ணாதீங்க. பார்த்து சூழ்நிலையை அனுசரித்து அதற்கு ஏற்றாற்போல் நடந்துக்கங்க. அப்போ பாதிப்புகளும் பிரச்சனைகளும் நமக்கு குறைய வாய்ப்புகள் உண்டு. அதன் பிறகு புதன்கிழமைக்கு மேலே உங்களுக்கு வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு வலுவான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த 3 நாட்கள் மட்டும், அது திங்கட்கிழமை மத்தியானத்திலிருந்து புதன்கிழமை நைட்டு 8 மணி வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கணும். இந்த பொங்கல் பண்டிகைங்கிறதுனால நம்ம பொங்கல் வைக்கிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, வண்டி வாகனங்களில் போகிறது, அவசரமாக போவோம், அவசரமாக வருவோம். சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க, அவங்களோட சேர்ந்து உறவாடும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் இதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதற்கு ஏற்றாற்போல் புத்திசாலித்தனமாக எங்கே யார்கிட்ட எப்படி பதில் சொல்லணும், யார்கிட்ட பதில் சொல்லக்கூடாது, அமைதியாக போகணும் அப்படிங்கிறத உணர்ந்து நடந்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கு மேற்கொண்டு பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ பிரச்சனைகளோ எதுவும் இல்லை. வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலபிவிருத்தி, தெய்வ அனுகூலம், காரிய வெற்றி, லாபங்கள் பெறுகிறது. வெளிநாட்டவர், வெளி உறவுக்காரர்களால் நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது. இது சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம்
உங்களுக்கு வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நடக்கும். அதற்கேற்றாற்போல் அதை பயன்படுத்திக்கங்க. மாணவ மாணவிகளும் கவனமாக செயல்படணும். உங்களுடைய கல்வியில் கவனத்தோடு செயல்பட்டு கவனமாக படிச்சிங்கன்னா நல்லபடியாக தேர்ச்சி பெறலாம். பார்த்து உஷாராக இருந்துக்கங்க. பொதுவான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால கவனமாக தான் இருக்கணும். உங்களுக்கு சனி 4 இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி, குரு பகவான் 3 இருக்கார், செவ்வாய் பகவான் இப்போது இந்த சூழ்நிலைக்கு 7 இருந்துக்கிட்டு இருக்காரு, சூரிய பகவான் 4லேருந்து 5க்கு 15ஆம் தேதி போயிடுவார். ஸோ சில பொதுவான பலன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த மாதிரி சூழ்நிலைகளில். ஸோ எச்சரிக்கையோடும் கவனமாகவும் நடந்து கொள்ளுங்கள். அதே போல் கலைத்துறை, கல்வித்துறை, அரசியல் துறை, அதிகாரத்துறை, பதவித்துறை, மேலும் பல துறைகளில் பணிபுரிபவர்கள், பதவிகளில் இருப்பவர்கள் அனைவருக்குமே புதன்கிழமைக்கு மேலே வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நல்ல காலங்கள். எந்த பாதிப்புகளும் பிரச்சனைகளும் இல்லை. திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பார்த்து உஷாராக கவனமாக நடந்துக்கிட்டால் அந்த நாட்களும் நமக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. எனவே பார்த்து கவனமாக செயல்படக்கூடிய வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வழிபடுங்க. ஏன்னா அவர் தான் உங்கள் ராசிக்கு 8வது ராசிக்கு அதிபதி. செவ்வாயவும் நவகிரகங்கள் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு வழிபாடுகள் செய்யுங்க. அதே செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானை போய் நவகிரகங்களில் இருக்கிற செவ்வாய் பகவானை வழிபட்டுட்டு வாங்க. முருகனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை கோத்து கொண்டு போட்டு வாங்க. இந்த சந்திராஷ்டம பாதிப்புகள் நம்மளை விட்டு விலகும். அதே போல் இதை எப்பயுமே ரெகுலராக செய்கிறப்போ வளர்ச்சிகள் நமக்கு அபரிமிதமாக இருக்கும். எனவே இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுக்கான வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். அடுத்து துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ராசி பலனை பார்ப்போம். அதாவது உங்களுடைய ராசிக்கு திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் நாட்கள் நல்ல நிலையில் இருக்குது. பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்க. உறவுகளோடு சேர்ந்து மகிழ்ந்து உறவாடுங்கள். மேற்கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளையும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய எல்லா காரியங்களையும் வெற்றியடைய வைத்து கொள்ளுங்கள். தொழில் கூட்ட அபிவிருத்தி பண்ணிக்கங்க. கணவன் மனைவி உறவு நிலைகளும் மேம்படும். வியாபாரம் அபிவிருத்தி ஆவதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். இதெல்லாம் திங்கள் டு புதன்கிழமைக்குள்ள. அதன் பிறகு ஆச்சுங்களா, வியாழன் வெள்ளி, அதாவது புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு நைட்டு 11:25 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஓடும். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் பார்த்து கவனமாக இருங்க. உங்களுடைய ராசியாதிபதியே தான் அஷ்டமாதிபதியாகவும் வருவார். அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய குடும்பத்தில் வாக்கில் தனத்தில் இருக்கிறாரு. அவரோட குரு பகவானும் இருக்கிறாரு. இருந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்துக்கங்க. வாக்குவாதங்களையும் தவிர்த்துக்கங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு இதையே செய்யாதீங்க. கொடுக்கல் வாங்கல் வேலைகளை இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் செய்யாதீங்க. பார்த்து கவனமாக செயல்பட்டு கொள்ளுங்கள். உங்களுடைய பணத்தையும் நல்ல முறையில் சேமித்து வைக்க பாருங்கள். இல்லைன்னா தேவையில்லாத இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் அது திருடு போகவும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்களே தொலைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. பணம்னா பணம் மட்டும் இல்லை, பொருட்கள் ஆபரணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பார்த்து உஷாராக கவனமாக செயல்பட்டு கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளும் அதே போல் கவனமாக செயல்பட்டு நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முயற்சி செய்யுங்கள். அதாவது உங்களுக்கு சனி ஞாயிறு, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு சனி ஞாயிறு உங்களுக்கு தெய்வ பலம் கூடும். உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான வழிமுறைகள் நடக்கும். வெளியூர் வெளிநாட்டவருடைய உறவு முறைகள், பழக்க வழக்கங்கள், அதனால் நம்ம தொழிலுக்கு அபிவிருத்தி, அதேமாரி நம்மளுடைய சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு அவர்கள் மூலியமாக சில அனுகிரகங்கள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து செயல்பட்டுக்கிட்டால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக இருக்கும். சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும்
கவனமாக இருந்துக்குங்க. அது புதன் இரவு 8 மணியிலிருந்து வெள்ளி இரவு 11:25 வரை கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயங்களிலையும் என்ன நடந்துடும் அப்படிங்கிறத விட எதுவும் நடக்காமல் இருக்கிற மாதிரி நாம் பார்த்து நடந்துக்கிட்டால் பாதிப்புகளை குறைச்சி நன்மைகளை பெருக்கிக்கலாம். எனவே சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட்டு இந்த வாரத்தை உங்களுக்கு சாதகமான வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மனை வழிபடுங்க. துர்க்கை அம்மனை வழிபடுறப்போ உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும். பாதிப்புகளை விலக்கி சாதகங்களை பெருக்கி உங்களுக்கு வளமான வாழ்க்கைகளை துர்க்கை அம்மன் கொடுப்பார். அதனால் அவங்கள வழிபட்டு இந்த வாரத்தை ஒரு நல்ல வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஆச்சுங்களா? இப்போ நாம் நம்மளுடைய ராசிக்கு போகலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு உகந்த காலகட்டம். உங்களுடைய எல்லா முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய சூழ்நிலைகள். உங்களுடைய கடன் தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும். ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க, எதிர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க அனைவரும் உங்களை விட்டு ஒதுங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள். வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள், வேலையில் அபிவிருத்திக்குண்டான வழிமுறைகள், ப்ரமோஷன் கிடைக்கிறது, பதவி உயர்வுகள் கிடைக்கிறது, இடமாற்றங்கள் கிடைக்கிறது. அது நமக்கு நல்ல இடமாற்றங்களாக இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழிலையும் நீங்கள் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் உண்டு. ஏன்னா பொங்கல் வரப்போகுது, தை பிறந்துட்டா வழி பிறக்குமோ. உங்களுடைய சூழ்நிலைக்கு இந்த தை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான பலன்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதை நல்ல முறையில் பயன்படுத்தி தொழில் அபிவிருத்தி பண்ணிக்கங்க. குடும்ப சூழ்நிலைகளில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து அதை நல்ல முறையில் செய்து முடித்து கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு உகந்த காலகட்டங்களை நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். வர சனி ஞாயிறு மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டம காலகட்டங்களில் கவனமாக பார்த்து செயல்பட்டுக்கணும். ஏன்னா நம்மளுடைய சந்திராஷ்டம ராசி நமக்கு பகராசியாகவே வருது. செவ்வாய் பகவானுக்கு புதன் சத்ருவாக வருவார். அந்த பகவான் உங்களுக்கு இப்போ 2ல் இருந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தை 20 அதாவது தை 6ஆம் தேதி அந்த புத பகவான் மாறிடுவார். இருந்தாலும் நாம் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கணும். அப்படி நாம் செயல்படுறப்போ நம்மளுடைய பாதிப்புகளை குறைச்சிக்கலாம். யாருக்கிட்டையும் வாக்குவாதம் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகளை தவிர்த்துக்குங்க. பண விஷயங்களில் கவனமாக இருந்துக்குங்க. பேச்சில் நிதானமாக செயல்பட்டு கொள்ளுங்கள். எனவே 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானமாக இருப்பதால் தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகளை தவிர்த்துக்குங்க. சந்திராஷ்டம காலகட்டங்களில் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும். பார்த்து கவனமாக செயல்பட்டு கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளும் கல்வியில் கவனம் எடுத்து சிரத்தை எடுத்து படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற வாய்ப்புகள் உள்ளது. அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், அதே போல் காவல்துறையில் இருப்பவங்க, உயர் அதிகார பதவிகளில் இருப்பவங்க, மேலும் பல துறைகளில் பல பதவிகளில் பல பணிகளில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு பொன்னான வாரமாக இருக்கும். சனி ஞாயிறு அந்த நாட்களில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதால தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். மன சஞ்சலங்களும் மன கஷ்டங்களும் குழப்பங்களும் ஏற்படும். வண்டி வாகனங்கள்லேயும் கவனமாக இருந்துக்கணும். எனவே இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபடணும். வெங்கடாஜலபதியை வழிபடுறப்போ உங்களுடைய தடைகள் விலகி உங்களுக்கு நன்மையான பலன்கள் பெருகி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எனவே இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிய தமிழ் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள்.
இப்போ நாம் நம்மளுடைய ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்தில் திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கங்க. உங்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள்லேயும் கவனமாக இருந்துக்கணும். உங்களுடைய செயல்பாடுகளில் பல முறை, அதாவது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் நீங்கள் செயல்படணும். உங்களுடைய முயற்சிகள் தடபட வாய்ப்புகள் உள்ளது. அதாவது திங்களிலிருந்து புதன்கிழமை வரைக்கும். அதன் பிறகு உங்களுக்கு அருமையாக இருக்குது. உங்களுடைய வேலைகள் அபிவிருத்தியாகும். வேலைப்படுகள் கூடனாலும் அதற்குண்டான ஊதியம் ஆதாயமும் நமக்கு கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய தொழில் அபிவிருத்தி அடையும். நம்மளுடைய தொழிலை நம்ம அடுத்த நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள், தொழிலை அபிவிருத்தி பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைகள், தொழிலில் புதுசாக கூட்டு சேர்றவங்க அவர்களால் நமக்கு ஆதாயங்கள், நம்மளுடைய உறவுகள் நமக்கு சாதகமாக நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எனவே புதன்கிழமைக்கு அப்புறம் வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சுமாரான நாட்கள். இந்த நாட்களில் பார்த்து நடந்துக்கங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் குறைச்சிக்கங்க. அதாவது உங்களுக்கு 4-5 அப்படிங்கிறது திங்கள்லேருந்து புதன்கிழமை வரைக்கும். ஸோ உங்களுடைய 4ஆம் இடம் பாதித்தா தாய் பாதிக்கப்படுவாங்க, வாகனம் பாதிக்கப்படும், உங்களுடைய சுகஸ்தானம் பாதிக்கப்படும், கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கல்வி பாதிக்கப்படும், உயர் பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு பதவிகளில் பிரச்சனைகள் வரும், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரத்தினால அவங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையாகி தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். இதெல்லாம் திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமைக்குள்ளே நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நாட்களில் நாம் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கணும். யாருக்கிட்டையும் தேவையில்லாத பேச்சுக்களோ தேவையில்லாத உறவு முறைகளில் பழக்கங்களோ எதுவும் வேண்டாம். ஆண்களாக இருந்தால் பெண்களாலேயும், பெண்களாக இருந்தால் ஆண்களாலேயும் தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும். அதே போல் கணவன் மனைவி உறவு நிலைகள்லேயும் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது. அதை பார்த்து சூழ்நிலையை உணர்ந்து புரிஞ்சு குடும்பத்திற்கேற்றாற்போல் நாம் நடந்துக்கணும். நம்மளுடைய குடும்பம் நமக்கு மிக முக்கியம். எனவே இந்த வாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்துக்கங்க. வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு உகந்த காலகட்டமாக இருப்பதால் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து கவனமாக செயல்பட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆஞ்சநேயர் பிறந்த ராசி. அவர் ராமருக்கு எப்பயுமே உறுதுணையாக இருந்தார். ஆஞ்சநேயரை வச்சு தான் ராமரும் உங்களுக்கு பல காரியங்களில் வெற்றி அடைஞ்சார். உங்களுக்கு சஞ்சீவி மலையவே ராமருக்காக பேர்த்தெடுத்து வந்தவர் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு. அதனால் ராமபிரானுக்கு எப்படி அவர் உறுதுணையாக இருந்தாரோ அதே போல் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய குடும்பத்தை நல்ல நிலையில் மேன்மைக்கு கொண்டு வரணும். அதனால் யாரிடமும் யதார்த்தமாக பேசுங்க, வெளிப்படையாக பேசுங்க. குதர்க்கமாக பேசி உங்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கி சண்டை சச்சரவுகள் பண்ணி குழப்பங்களை உருவாக்கிக்க வேண்டாம். எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திங்கள் டு புதன் கவனமாக செயல்படணும். வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் நடக்கும். அதாவது எதிர்பார்த்தது எதிர்பார்க்காதது ரெண்டுமே கலந்து நடக்க வாய்ப்புகள் உள்ளதால் அதற்கேற்றாற்போல் இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நவகிரகங்கள் இருக்கிற குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் முருகரையும் வழிபட்டால் இந்த குடும்ப சச்சரவுகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் விட்டு விலகி இருந்திடம் தெரியாமல் போய் உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு இனிய தமிழ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ராசி பலனை பார்ப்போம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான வாரம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய வேலைகளை பக்குவமாக பார்த்து செய்யுங்க. அப்படி செய்கிறப்போ உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும்.
பொருளாதார ரீதியாக பண விஷயங்களில் கவனமாக இருந்துக்கங்க. யாரை நம்பியும் பணங்களை கொடுக்க வேண்டாம். அதே போல் யாரை நம்பியும் உங்கள் வேலைகளை விட்டு செல்ல வேண்டாம். உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்க. மற்றவர்களை நம்பி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளாக போய் முடியும். ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கங்க. அதே போல் வண்டி வாகனங்கள்லேயும் கவனமாக இருந்துக்கணும். இந்த வாரத்தில் திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் உங்களுக்கு அதாவது சுமாரான சூழ்நிலைகள். நார்மலாகவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். இருந்தாலும் புதன்கிழமை வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். கல்வியில் ரொம்ப சிரத்தை எடுத்து படித்தால்தான் மாணவ மாணவியர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுடைய அதாவது கமிஷன் பேசிக்கில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. ஆலோசனைகள் சொல்லி அது மூலிமா வருமானங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள், அதாவது பிஸ்னஸ் கான்டாக்டு, இதில் எல்லாத்துலேயுமே தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் வியாழன் வெள்ளியில் வரும். அதனால் அந்த நாட்களில் உஷாராக பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. அந்த நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தடபட வாய்ப்புகள் உள்ளதால் நல்லதாக இதை செஞ்சே தீரணும், வேறு வழியே இல்லை, இன்றைக்கி இதை பண்ணி தான் தீரணும்னா பார்த்து கவனமாக முயற்சி எடுத்து செய்யுங்க. தோல்வி அடைஞ்சாலும் கவலைப்பட வேண்டாம், அது அடுத்த நாட்களில் சரியாயிரும் உங்களுக்கு. இந்த 2 நாட்களில் மட்டும் தடை வர வாய்ப்புகள் உள்ளதால் அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. இறை வழிபாட்டோட அந்த நாளில் செஞ்சே தீரணும்னா மட்டும் அந்த வேலைகளை செய்யுங்க. தவிர்க்க முடியும்னா தவிர்த்துட்டு சனி ஞாயிறெல்லாம் அந்த வேலைகளை நீங்கள் வச்சுக்கலாம். எனவே எச்சரிக்கையோடும் கவனமாகவும் செயல்படக்கூடிய வாரம் இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு. இதுலன்னு அதை இதையும் போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துட்டுக்க வேண்டாம். பார்த்து கவனமாக செயல்படுங்க. யாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேசாதீங்க. பேசினீங்கன்னா அதுவே பிரச்சனையாகி விஸ்வரூபம் எடுக்கும். எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருந்துக்கங்க. மற்றபடி கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகள் பணிகளில் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த வாரத்தை பொறுத்தவரை கவனத்தோடு செயல்படுத்தி கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது துர்க்கையம்மனை வழிபடுங்க. துர்க்கையம்மனுக்கு விளக்கு போட்டும் வழிபடலாம். இல்லையா, தேங்காய் பழம் வாங்கி வச்சு கொண்டு போய் பூஜை பண்ணிட்டு வாங்க. அப்படி செய்கிறப்போ உங்களுடைய பாதிப்புகள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மைகள் பல கிடைக்க வாய்ப்புகளை அந்த தெய்வம் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த வாரத்தை கவனமாகவும் எச்சரிக்கையோடும் பார்த்து செயல்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு தமிழ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ராசி பலனை பார்ப்போம். உங்களுக்கு இந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். அப்போ உங்களுடைய முயற்சிகளை எடுங்க, உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும். அதாவது அவரவருடைய தொழிலில் அதற்குண்டான முயற்சிகள், இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணுங்கிறது இல்லை. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு பலிதமாகும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். தொலைதூர பயணம்னு சொல்லுவோம் உங்களுக்கு. அப்போ வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டவருடைய பழக்க வழக்கங்கள், வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அது பலிதமாகும். எனவே இந்த திங்கள் டு புதன் உங்களுக்கு சாதகமான நாட்கள். அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். அம்மாவை கவனமாக பார்த்துக்கணும். உங்களுடைய நிலபுலங்கள், சொத்து பத்துக்கள், அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் எந்த முயற்சி பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த நாட்களில் அந்த முயற்சிகளை எடுக்காதீங்க, அடுத்த வாரத்தில் எடுத்துக்கலாம். எனவே இந்த வாரம் வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை பார்த்து கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம். அதற்கேற்றார் போல் பார்த்து செயல்பட்டுக்கங்க. ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். கமிஷன் பேசிக்கில்
அதாவது உங்களுக்கு ஆலோசனைகள் மூலியமாவோ இல்லை வாய் மூலியமாக பேசி தொழில் நடத்துகிறவங்க யாராக இருந்தாலும், இப்போ வக்கீல்னு எடுத்தால் அவங்க பேசித்தான் வாதாடணும். அப்போ நம்மளுடைய பேச்சு தான் நமக்கு மூலதனமாக இருந்து தொழில் கொடுக்குது அப்படின்னா அவர்கள் எல்லோருமே பார்த்து கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை. அதனால் அதற்கு ஏற்றாற்போல் நடந்துக்குங்க. மாணவ மாணவிகளும் பார்த்து கவனமாக செயல்பட்டால் தான் மதிப்பெண்கள் கிடைக்கும், நல்ல பெயர்களும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, உயர் அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, மற்ற பல துறைகளில் பணிகளில் யாராக இருந்தாலும் இந்த வாரத்தில் திங்கள் டு புதன் உங்களுக்கு சாதகமான நாட்கள், வியாழன் டு ஞாயிறு உங்களுக்கு சுமாரான நாட்கள். அதை பார்த்து அந்த சூழ்நிலையை உணர்ந்து நடந்துக்கிட்டால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருந்து நாம் தவிர்த்துக்கலாம். எனவே எச்சரிக்கையோடும் கவனமாகவும் செயல்படக்கூடிய வாரம் இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ அம்பாளை வழிபடுங்க. அம்பாளை வழிபடுறப்போ உங்களுடைய சகல தடைகளும் விலகி சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். கடவுள் தான் நமக்கு எல்லாத்தையுமே செஞ்சாகணும். அவரை வேண்டி மன்றாடுறப்போ யார்கிட்டயோ போய் கையேந்தி நிற்கிறோம், என்னென்னமோ கேட்குறோம். ஆண்டவங்கிட்ட நிற்கிறதுனால தப்பு இல்லை. அவர் நிச்சயம் நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார். அப்போது இறை வழிபாட்டோடு இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போது மீனராசிக்கு இந்த வார பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வாரத்தில் வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள். அந்த நாட்களில் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் செய்யலாம். உங்களுடைய புது முயற்சிகளாக இருக்கட்டும், இல்லை தொழில் அபிவிருத்திக்கு உண்டான வேலைகளை செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, வெளிநாடு வெளியூர் செல்ல போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த நாட்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும், உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும், அதே போல் சனி ஞாயிறு இந்த 5 நாட்களும் சுமாரான நாட்கள் தான். திங்கள் டு புதன் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் வேண்டாம். பண விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவர்களுக்காக சிபாரிசு செஞ்சுக்கிட்டு போகிறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிடும். கண்ணில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கங்க. சப்போஸ் கண் வலிக்குது, கண்ணில் தொந்தரவு ஏதாவது தெரியுதுன்னா மருத்துவர் அணுகி அதுக்கு தக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எனவே திங்கள் டு புதன் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம். அதே போல் சனி ஞாயிறில் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். அம்மாவை நல்லபடியில் பார்த்துக்கணும். கல்வியில் இருக்கிறவங்க கல்வி தடபட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கல்வியில் இருக்கிறவங்க நல்ல முயற்சி எடுத்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முயற்சி செய்யுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே திங்கள் டு புதன் சனி ஞாயிறு இந்த நாட்கள் பிரச்சனைக்குரிய நாட்களாக இருக்கிறதுனால பார்த்து கவனமாக செயல்பட்டு கொள்ளணும். வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களும் உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வழிமுறைகள் ஏற்படும். உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, அதாவது தன பாக்கியாதிபதி நம்ம ராசியில் இருக்கிறதுனால நம்மளுடைய தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தான் நமக்கு பக்கபலமாக இருக்கும். தன்னம்பிக்கையோடையும் துணிச்சலோடையும் உங்கள் காரியங்களை நல்ல முறையில் செயல்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு உகந்த நாட்களில் செய்யுங்க. எல்லா நாட்களும் எல்லாருக்கும் அதாவது உகந்த நாட்களாக இருக்காது. எடுக்கிற முயற்சி எல்லாம் வெற்றியும் கொடுக்காது. அப்போ நம்ம எடுக்கிற வேலை அந்த முயற்சி அப்படிங்கிறது நமக்கு உகந்த நாட்களில் எடுக்கிறப்போ அந்த நட்சத்திரங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பார்த்து கவனமாக உஷாராக நடந்துக்கிட்டால் இந்த வாரம் ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்கள் உங்களுக்கு உகந்த நாட்கள்.
அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. மீதி இருக்கக்கூடிய நாட்களில் எச்சரிக்கையோடு கவனமாக நீங்கள் ஆஸ் யூசுவல் உங்கள் வேலைகளை செய்யலாம். புது முயற்சிகளை தவிர்த்துக்குங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், மற்றவர்கிட்ட பழகிற விதம் இதையெல்லாம் பார்த்து திருத்தி சரி பண்ணிக்கங்க. இல்லைன்னா நாம் நல்லது சொல்ல போனாலும் அவங்க நம்ம மேலே தேவையில்லாத பழி போடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிரும். அதனால் பார்த்து கவனமாக செயல்பட்டு கொள்ளணும். கணவன் மனைவி உறவு நிலைகள்லையும் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் உள்ளது. அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்கங்க. கவனமாக நடந்துக்கிட்டால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுமாரான வாரம். இப்போ 12 ராசிக்கும் பலன் பார்த்துட்டோம். ராசி பலன் அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கும் சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு போகிறப்போ அந்த நட்சத்திரம் நமக்கு எந்த மாதிரி நட்சத்திரம், அதாவது தாராபலம் சந்திரபலம், அப்போ சாதகமான நட்சத்திரமா அல்லது பாதகமான நட்சத்திரமா அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கேற்றாற் போல் பலனை கொடுக்கும். நம்மளுடைய ஜாதகங்கள் வலுவாக இருக்கிறப்போ பாதிப்புகள் எவ்வளோ வந்தாலும் அது பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடும். அதே நம்மளுடைய ஜாதகங்களை கிரகங்கள் கெட்டு திசாபுத்திகளும் பாதிச்சிருந்து கோச்சார கிரகங்களும் கெடுறப்போ பிரச்சனைகள் கொஞ்சம் தலதோக்கும். அப்போ இறை வழிபாட்டோடு அந்த பிரச்சனைகளை நாம் சரி பண்ணிக்கணும். அதாவது அடுத்தடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி அடுத்த கர்மம் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு பழமொழி. எனவே நம்மளுடைய முயற்சி எவ்வளோ எடுத்தாலும் அதற்குண்டான காலகட்டங்கள் வரப்போ அந்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். காக்கா உட்கார பணம் பழக விடுங்கிற மாதிரி தான் உங்கள் காரியம் நடக்க போகிறப்ப நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது நல்லபடியாக நடக்கும். அந்த காரியங்கள் தடபடக்கூடிய நாட்களில் நீங்கள் முயற்சி எடுத்து இந்த காரியம் நமக்கு நடக்கலையே அப்போ என்ன அப்படின்னு வருத்தப்படுறது அது நம்மளையே நாமளே நொந்துக்கிற மாதிரி தான் உங்களுக்கு. அதனால் எல்லோருமே அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அவரவர்கள் ஜாதக பலன்களோடு இறை வழிபாட்டோடு இறைவனை மன்றாடி வேண்டி கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல தரமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.